சிந்து பைரவி சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம காயத்ரிக்கு இப்ப பேச்சு வந்துருச்சு. பேச்சு வந்ததை பார்த்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். அதே நேரத்துல அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சிந்துவ ரொம்பவுமே பாராட்டுறாங்க. உன்னால தாம்மா இந்த பொண்ணே இப்ப உயிரோட இருக்கு அப்படின்னு சொல்லி சிந்துவ எல்லாருமே பாராட்டுறாங்க. கடைசியா நம்ம அன்னபூர்ணியும் சிந்து கிட்ட போய் நன்றி வேறையா சொல்லிட்டு சிந்துவையும் ஏத்துக்கிறாங்க. நான் உன்னை எவ்வளவோ கஷ்டப்படுத்தி இருக்கேம்மா, அதெல்லாம் நீ நினைச்சு பார்க்காம காயத்ரியோட உயிரையே உன் உயிரை பணைய வச்சு காப்பாத்திருக்க அப்படின்னு சொல்லி என் வாழ்நாள் முழுக்க இதை நான் மறக்கவே மாட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் எல்லாருமே ஒன்றா காரில் போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஆறுமுகத்துக்கு இசைக்கு காயத்ரியை தூக்கிக்கிட்டு போய் கிணத்துல போட்டான் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சு சிவாவை கூட்டிக்கிட்டு அவசர அவசரமாக காரில் கிளம்பும்பொழுது ஆப்போசிட்டில் காரில் வந்து எல்லாருமே இறங்குறாங்க. இறங்கி நம்ம காயத்ரி அண்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க நம்ம ஆறுமுகத்தை பார்த்து. ஆறுமுகத்துக்கு இன்ப அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா இது நாள் வரைக்கும் காயத்ரி பேசாம இருந்தாங்க இல்லையா, இப்ப பேசிட்டாங்க இல்லையா, அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆறுமுகத்துக்கும் சிவாவுக்கும் இது ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸா தான் இருக்கு. அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்றாங்க. சிந்து தான் தன்னோட உயிரை பணைய வச்சு காப்பாத்தினா அப்படிங்கிற விஷயத்தையும் எல்லாரும் மத்தியிலையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப மறுநாள் வந்து காயத்ரிக்கு கல்யாணம் இல்லையா, ஸோ நம்ம செலியனோட கல்யாணம் இல்லையா, அதனால கோயில்ல தான் கல்யாணம் நடக்குதாட்டுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப சிந்து கல்யாண மண்டபத்துக்கு முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு சிவாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் கல்யாணத்துக்கு வரலாமா, உங்க பெரியம்மா கிட்ட கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்ல, நேரா சிவாவும் போயிட்டு அவங்க பெரியம்மா கிட்ட சொல்றாங்க. இதுல என்ன இருக்கு, இன்னைக்கு நம்ம காயத்ரி உயிரோட இருக்கா அப்படிங்கிறதுக்கு காரணமே சிந்து தான், தாராளமா நீ சிந்துவை அழைச்சிக்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சிவாவும் வந்து நம்ம சிந்து கிட்ட விஷயத்த சொல்ல நம்ம சிந்து பயங்கர ஹாப்பி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிவா கையை பிடிச்சிக்கிட்டு உள்ளார போறாங்க. நம்ம அன்னபூர்ணியை பார்த்த உடனே கொஞ்சம் பயப்படுறாங்க. ஆனா அன்னபூர்ணி இருந்துகிட்டு வாமா சிந்து, நீ நேரா இவங்க ரூமுக்கு காயத்ரி ரூமுக்கு போ அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சிந்துவும் காயத்ரியோட ரூமுக்கு போறாங்க. ஸோ காயத்ரி சிந்துவை பார்த்த உடனே பயங்கர ஹாப்பி ஆயிடுறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், சீரியல் இந்த மாதத்தோட முடிய போகுது இல்லையா, அதனால இனிமேக்கு காமிக்கிறது எல்லாமே நல்ல விஷயமா காமிக்க போறாங்க. பொறுத்திருந்து பாருங்க.